Hi students, நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அனாட்டமி ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மோட அனாட்டமி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தது ரூட் அனாட்டமி முடிச்சிட்டோம். ஓகேவா? ரூட் டைகாட்க்கும் சரி மோனோகாட்க்கும் சரி ரூட் முடிச்சிட்டோம் கண்ணு. இன்றைக்கி கிளாஸில் டைகாட் அண்ட் மோனோகாட்டோட ஸ்டெம் அனாட்டமி பார்க்க போகிறோம். சரியா? ஸ்டெம். ஓகேவா? ஸ்டெம் அப்படின்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸ்டெம் வந்து ஷூட் சிஸ்டமோட ஷூட் சிஸ்டமில் ஸ்டெம்மு வரும். ஸ்டெம் அப்படின்றது மெயின் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டு. சரியா? ஓகே. ஸோ அந்த ஸ்டெம்மோட அனாட்டமியை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டைகாட்டுக்கு சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, மோனோகாட்டுக்கு அகெயின் மைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், மோனோகாட்டுக்கு மைஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, சரிப்பா பார்க்கலாம். ஸோ எபிடர்மிஸ், இந்த எபிடர்மிஸ் டைகாட் எபிடர்மிஸ் மாதிரி இல்லை, சாரி ரூட்டோட எபிடர்மிஸ் மாதிரி இல்லை. இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எபிடர்மிஸ் இஸ் மேடப் ஆஃப், இதுவும் ப்ரொடெக்ஷன் அதாவது மெயினான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எபிடர்மிஸ்க்கு ப்ரொடெக்ஷன் இஸ் அ மெயின். ஓகேவா? உள்ளே இருக்கக்கூடிய மற்ற டிஷ்யூஸ் எல்லாம் பாதுகாக்கணும். ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்றது மெயின். அதையும் தாண்டி இந்த செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேரன்கைமா செல்ஸால் ஆகிருக்கும், ஒரு லேயராக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக பேக்டாக இருக்கும். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸே இங்கே கிடையாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவுட்டர் வால் ஆஃப் த எபிடர்மிஸ். ஓகேவா? ஸோ அவுட்டர் வால் ஆஃப் த எபிடர்மிஸ் பாருங்கள் கண்ணு, திஸ் இஸ் அவுட்டர் இங்கே இருக்குது, நான் டீச் பண்ணுறது. ஸோ அவுட்டர் வால் ஆஃப் எபிடர்மிஸில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வேக்ஸு சப்ஸ்டன்ஸ் இருக்குங்கண்ணு. ஓகேவா? அதிகப்படியான வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே போகக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக ஒரு வேக்ஸி சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த வேக்ஸி சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கியூட்டிக்கல். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் கண்ணு, அந்த கியூட்டிக்கல் இஸ் மேடப் ஆஃப் கியூட்டன். சரியா? கியூட்டினால் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எபிடர்மல் செல்ஸ் அப்படின்றதுல குளோரோபிளாஸ்ட்டு என்ன தான் வெளியே இருந்தாலும், அதாவது சன்லைட்டுக்கு நம்ம ஸ்டெம் எக்ஸ்போஸ் ஆகி இருந்தாலும் எபிடர்மிஸோட செல்ஸில், அதாவது எபிடர்மிஸ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு லேயர் செல்லு, அதில் குளோரோபிளாஸ்ட் கிடையாது கண்ணு. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதில் குளோரோபிளாஸ்ட் இல்லை. வெளியே ஆக்சுவலாக சன்லைட்டுக்கு ஷோ பண்ணக்கூடிய எல்லா ஆர்கன்லேயும் நமக்கு என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா பிக்மெண்ட் டெவலப் ஆகும். சரியா? ஸோ அப்போ பிக்மெண்ட் டெவலப் ஆகும் அப்படின்னா என்ன தான் இருந்தாலும் எபிடர்மிஸ் முழுக்க சன் அண்டர்லேயே இருக்குது அப்படின்னாலும் அதோட எபிடர்மல் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் கிடையாது. ஓகேவா? க்ரீன் கலர் பிக்மெண்ட் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் மல்டி செல்லுலார் ஹேர்ஸ் இருக்குங்கன்னு. ஓகேவா? ஸோ எபிடர்மிஸில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டொமேட்டோ பிளான்ட்டெல்லாம், டொமேட்டோஸ் தக்காளி செடி இருக்குல்ல கண்ணு, ஸோ அந்த பிளான்ட்டில் பாருங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப், அதை அப்படி மேலே முசுன்னு நமக்கு என்ன இருக்கும், ஹேர்ஸ் இருக்கும். ஓகேவா? லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? மல்டி செல்லுலார் ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ரூட்டில் பார்த்தது யூனி செல்லுலார் ஹேரு, இங்கே பார்க்குறது மல்டி செல்லுலார் ஹேரு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவாப்பா? சரி, அடுத்தது கார்டெக்ஸ் பார்க்கலாம். கார்டெக்ஸ் பார்க்கலாம் கண்ணே. ஸோ கார்டெக்ஸ் அப்படின்றது டயக்ராமில் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கார்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எபிடர்மிஸ்க்கு அடுத்த லேயர் தான் கார்டெக்ஸ். ஓகேவா? ஸோ எபிடர்மிஸ் அப்படின்றது பாருங்கள், கிளாரிட்டி ஸோ எபிடர்மிஸ் அப்படின்றது பாருங்கள் கண்ணு, மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லேயர் தான் எபிடர்மிஸ். எபிடர்மிஸில் நமக்கு ரூட் ஹேர் போட்டிருக்காங்க,
கியூட்டிக்கல் மேலே ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் தான் என்ன அப்படின்னா கார்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மற்ற ரீஜனை தான் நம்ம கார்டெக்ஸ் அப்படின்னு, அதாவது எபிடெர்மிஸ்லேருந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் எங்கே இருக்கோ அது வரைக்கும், எபிடெர்மிஸ்லேருந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்க்கு மேலே வரைக்கும் நமக்கு கார்டெக்ஸ் தான் வந்துடும். ஆமாவா? ஓகே, ஸோ இப்போ அந்த கார்டெக்ஸை பார்க்கலாம். cortex பாருங்க கண்ணு. Cortex lie below the epidermis. The cortex is differentiated into 3 layers. ஓகேவா? இந்த கொஷின்ஸ் இந்த டைகாட் ஸ்டெம்மோட கார்டெக்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு 3 மார்க்கில் வரலாம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயரால் ஆயிருக்கும். ஓகேவா? 3 டிஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸால் கார்டெக்ஸ் ஆனது ஆயிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜோன் என்ன அப்படின்னா அது வந்து கோலன் கைமால் ஆன ஹைப்போடர்மிஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜோன் வந்து கோலன் கைமா. நமக்கு கோலன் கைமா தெரியும், சிம்பிள் டிஷ்யூவில் நம்ம படித்தோம். அதில் பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமான்னு படித்தோம். ஸோ செகண்ட் ஒன் கோலன் கைமா. சரியா? ஸோ கோலன் கைமா என்ன பண்ணும் அப்படின்னா யங் ஆர்கன், அதாவது பிளான்ட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கும். அதுதான் கோலன் கைமாவோட வேலை. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள் கண்ணு. இந்த கோலன் கைமா, இந்த ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கோலன் கைமா. சரியா? அது கொஞ்சம் ஒரு 4-5 ஃபியூ லேயர்ஸ், ஒரு 3-4 லேயர்ஸால் தான் இந்த கோலன் கைமா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இது என்ன செய்யும் அப்படின்னா இது மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். சரியா? இது வந்து நம்ம கோலன் கைமா லிவிங் தான், உங்களுக்கு தெரியும். ஸ்க்ளீரன் கைமா மட்டும், பேரன் கைமா கோலன் கைமா லிவிங், ஸ்க்ளீரன் கைமா மட்டும் நான் லிவிங், உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜோன் என்ன அப்படின்னா தட் இஸ் ஹைப்போடர்மிஸ். ஓகேவா? அந்த 3 ஜோன், 3 கார்டெக்ஸை 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜோன் இஸ் ஹைப்போடர்மிஸ். சரியா? ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள் கண்ணு, இன்னர் டு த ஹைப்போடர்மிஸ். ஹைப்போடர்மிஸ்க்கு அடுத்தது நான் உங்களுக்கு டயக்ராமில் ஒரு தடவை ஷோ பண்ணிடுறேன் பாருங்கள். இது பாருங்கள், எபிடர்மிஸ், இது ஹைப்போடர்மிஸ். இந்த ப்ளூ கலரில் இது கோலன் கைமா செல்ஸால் ஆயிருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹைப்போடர்மிஸ். சரியா? ஹைப்போடர்மிஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜோன். இது பார்த்திங்கன்னா பேரன் கைமாவால், அதாவது குளோரோபிளாஸ்ட் இருக்குது. க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்களப்பா, இதில் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்டு, இது குளோரோபிளாஸ்ட்னா என்னது? பேரன் கைமா செல் ஹேவிங் க்ரீன் பிக்மெண்ட் இஸ் கால்டு குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த க்ரீன் பிக்மெண்ட், இந்த க்ரீன் பிக்மெண்ட் வேறு எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யும். சரியா? ஓகே, ஸோ இந்த இடம். சரியா? இது வந்து 2வது லேயர், இந்த இடம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்டு நார்மல் கார்டெக்ஸு. இந்த கார்டெக்ஸ் எதனால் ஆயிருக்கும்? ஜஸ்ட்டு பேரன் கைமா செல்ஸால் ஆயிருக்கும். நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்குது. கார்டெக்ஸோட வேலை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரியா? ஸோ இது வந்து அடுத்த லேயர். அப்போ டைகாட் ஸ்டெம்மில் கார்டெக்ஸ் மட்டும் 3 டைப் ஆஃப் செல்ஸால் டிவைட் ஆகிருக்கு. அதுதான் ஃபஸ்ட் ஒன் பார்க்குறீங்க, ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்கிறது. தட் இஸ் கோலன் கைமா. ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குளோரன் கைமா. இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேரன் கைமா செல்ஸால் ஆன ஒரு பார்ட்டு. இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா இது ஸ்டோரேஜ் பண்ணும். சரியா? ஓகேவா? ரைட், அடுத்தது பார்க்கலாம் கண்ணு. அண்டு இதில் இன்னும் ஒன்று பார்த்துருங்கம்மா. அதில் பார்த்திங்கன்னா அந்த டக்ட் இருக்குது. ஓகேவா? இருங்க சொல்லிடுறேன். பாருங்கள் கண்ணு, இதில் வந்து டக்ட் இருக்குது. ஓகேவா? ரெசின் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ரெசின் இந்த கம்மெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஒரு கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடு. சரியா? அந்த ரெசின்ஸ் டக்ட் வந்து அங்கங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் லாஸ்ட் லேயர் வந்து எண்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னர் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? எண்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டோடர்மிஸ் எப்படின்னு இருக்கும்? பேரன் கைமா செல்ஸால் பேரல் ஷேப்டு இருக்க மாதிரி பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கும், காம்பேக்டாக இருக்கும். சரியா? ஓகே, அதை நம்ம எண்டோடர்மிஸ் அப்படின்னு நம்ம எப்படி டைகாட்டில் பார்த்தோமோ, ரூட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே. பட் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா இந்த எண்டோடர்மிஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் ஷீட்டுன்னு சொல்கிறாங்கப்பா. அதாவது ஸ்டெம்மில் வந்து ஸ்டெம்மில்
ஸ்டெம்மை வந்து நம்ம ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெம்மோட எண்டோடெர்மிஸை ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ச் வந்து அங்கே ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஸ்டார்ச் கிரைன் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், அதனால் வந்து அந்த ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அதர்வைஸ் ஆக்சுவலாக அது எண்டோடெர்மிஸ் தான், பட் ஸ்டார்ச் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கனால அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம் கண்ணு. இதில் எப்பயும் போல் நமக்கு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். ஓகேவா? காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸிங் இதில் வந்து நமக்கு டெவலப் ஆகலை. ஓகேவா? ஏன்னா இது வந்து ரூட் இல்லைல்ல, ரூட்டு தானே வாட்டரை வந்து வெளியிலேருந்து ரூட் ஹேர் மூலமாக வெளியிலேருந்து வாட்டரை உள்ளே வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நமக்கு அதில் வந்து நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இங்கே இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸு அது இதெல்லாமே இல்லை. ஓகேவா? காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ்லாம் இங்கே கிடையாது. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸ்டீல் பார்க்கலாம்ப்பா. ஸ்டீல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னர் டு த எண்டோடெர்மிஸை வந்து நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீலோட அவுட்டர் லேயர் பெரிசைக்கிள் அப்படின்னுவோம். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பித்து சுற்றி ஒரு ரவுண்டாக ஸ்டீல் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? பித்து சுற்றி பித்து இருக்குல்லம்மா. ஸோ பித்துன்றது உங்களுக்கு தெரியும்ல, நடுவில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன். ஸோ அந்த பித்தை சுற்றி ரவுண்டாக எண்டோடெர்மிஸ் ஆனது அரேஞ்ச் ஆகிருக்குப்பா. பித்தை சுற்றி ரவுண்டாக எண்டோடெர்மிஸ் ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் யூ ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டயக்ராமில் மிஸ் பார்த்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற பாருங்கள். இந்த கிரவுண்ட் பிளானில் பாருங்கள், திஸ் இஸ் பித். இதுதான் வந்து இந்த பித்து. ஸோ இந்த பித்தை சுற்றி வாஸ்குலர் பண்டில்ஸ் ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா யூ ஸ்டீல் அப்படின்ற கண்டிஷனில் சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம் கண்ணு. பெரிசைக்கிள். ஸோ பெரிசைக்கிள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பெரிசைக்கிள் அப்படின்றது எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்தது லேயர் தான் நம்ம பெரிசைக்கிள் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் வாஸ்குலர் பண்டில். ஓகேவா? ஸோ நம்ம ரூட்டில் என்ன பார்த்தோம், பெரிசைக்கிள்லேருந்து தான் லேட்ரல் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இட் இஸ் எண்டோஜீனஸ் அப்படின்னு பார்த்தோம். பட் ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டெம்மில் பார்த்திங்க அப்படின்னா பெரிசைக்கிள்லேருந்து எதுவும் ஃபார்ம் ஆகாது. சரியா? பெரிசைக்கிள் பார்த்திங்கன்னா ஓகே. இதில் ரொம்ப முக்கியமாக பெரிசைக்கிளில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் முக்கியமாக பெரிசைக்கிளில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி என்ன இந்த ஃபோன் கிளாரிட்டியே வர மாட்டேங்குதே. ஓகேடாம்மா. ஸோ பெரிசைக்கிள் வந்து டைகாட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் பெரிசைக்கிள் அப்படின்றது ஸ்க்ளீரன் கைமாவால் ஆகிருக்கு. பாருங்கள் கண்ணு. ஸோ பெரிசைக்கிள் அப்படியே ஸ்க்ளீரன் கைமாவால் ஆகிருக்கு. பெரிசைக்கிள் வந்து நமக்கு ரூட்டில் இருக்கப்படி கண்டினியூஸான லேயராக இல்லைப்பா. அங்கங்கே அதாவது வாஸ்குலர் பண்டில்ஸில் மட்டும் அங்கங்கே நமக்கு எப்படி இருக்காமா, ஒவ்வொரு பண்டிலோட டாப்லேயும் இல்லை ஹெட்லேயும் ஒரு பேட்சாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே கொஞ்சம் பேட்ச்சு, அதுக்கப்புறம் அடுத்த வாஸ்குலர் பண்டிலோட இதில் கொஞ்சம் பேட்ச், அப்புறம் அடுத்த வாஸ்குலர் பண்டிலில் கொஞ்சம் பேட்ச், அப்படி நாட் கண்டினியூஸ்லி அரேஞ்ச்டு பேட்சாக அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள். இப்படி பேட்சாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இது என்னென்னு சொல்லுவோம், நம்ம பண்டில் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பண்டிலுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பண்டில் கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ பண்டில் கேப். பண்டில் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம் கண்ணு. இந்த பண்டில் கேப் அதர்வைஸ் கால்டு ஹார்டு பேஸ்ட். ஓகேவா? ஹார்டு பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பண்டில் கேப்பை ஹார்டு பேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெரிசைக்கிளுக்கு நடுவில் பேரன்கைமா செல்ஸால் ஆன டிஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? த பண்டில் கேப் அண்டு parenchyma cells, the bundle caps and the parenchyma cells between them constitute the pericycle in the stem of sunflower. ஓகேவா? ஸோ பெரிசைக்கிளுக்கு நடுவில் நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பேரன்கைமா ப்ரெசென்ட் ஆகிருக்குப்பா. ஸோ பேரன்கைமா, பெரிசைக்கிள், பேரன்கைமா, அதுக்கப்புறம் ஸ்க்ளீரன் கைமா, மறுபடியும் இங்கே பாருங்கள், இங்கே தெரியும், இது வந்து பெரிசைக்கிள். ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டிலுக்கும் மேலேயும் பெரிசைக்கிள் இருக்கும். நீங்கள் டார்க்காக போட்டிருக்காங்க, தெரியுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பெரிசைக்கிள்.
இதுதாம்மா பெரிசைக்கிள். இந்த உள்ள ஒவ்வொன்றிலையும் மேலே கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல, அதுதான் பெரிசைக்கிள். ஒவ்வொன்றிலையும் டார்க் அந்த ஷேட் போட்டுற மாதிரி பிளாக் கலரில் இருக்குல்ல, அதுதான் பெரிசைக்கிள். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்க கண்ணு, பண்டில் இது வாஸ்குலார் பண்டில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்குலார் பண்டிலில் கன்சிஸ்ட் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் எப்படி நார்மலாக எப்படி இருக்கும்? வாஸ்குலார் பண்டில் வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம், எப்பயும் போல் சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருப்பாங்க வாஸ்குலார் பண்டிலில். ஓகேவா? அடுத்தது சைலம் வந்து அக்கட் டுகெதர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாஸ்குலர், ரெண்டும் ஒரே இடத்துல இருக்காமா, டுகெதர் ரெண்டும் ஒன்றா தான் அரேஞ்ச் ஆகிருக்கு சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகே. இந்த வாஸ்குலர் பண்டில் வந்து வெஜ் ஷேப். ஓகேவா? நமக்கு ஆப்பு வடிவத்தில் ஷேப் அந்த வெஜ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொன்றும் நம்ம வெஜ்ஜி ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பு வடிவத்தில் இருக்குது. ஓகே. அடுத்தது தே ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங்கு. மிஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங்கு. ஸோ வாஸ்குலர் பண்டிலோட கண்டிஷன் பாருங்கள் கண்ணு, கொலாட்ரல். ஓகேவா? கன்ஜாயிண்ட் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆக்சஸில் இருந்துச்சுன்னா அதை கன்ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோமா? ஆமாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சைலம்க்கும் இங்கே இது கீழே இங்கே இருக்குது பாருங்கள், சைலம் மேலே இருக்குது, இந்த க்ரீன் கலர் இருக்கிறது ஃப்ளோயம். ஓகேவா? ஸோ சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து கேம்பியம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 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 மஞ்சள் கலரில் அடுக்கி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்களே கண்ணா, தட் செல் இஸ் கால்டு கேம்பியம். அப்போ சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவில் கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இது என்ன டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் சொல்லுவோம்? ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. பாருங்கள், இது வந்து கன்ஜாயிண்ட்டு. சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆக்சஸில் இருந்துச்சுன்னா அதை கன்ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து கொலாட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ கொலாட்ரல் அப்படின்னா என்ன கண்ணு? உள்ள சைலம் இருக்கிறது, ஃப்ளோயம் வெளியில் இருக்கிறது, அப்போ கொலாட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது புரோட்டோசைலத்தோட அந்த டைரெக்ஷனை வச்சு புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் இன்சைட் அப்படின்னா இது வந்து எண்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ பாருங்கள், கன்ஜாயிண்ட்டு வாஸ்குலர் பண்டிலோட கண்டிஷன் கன்ஜாயிண்ட்டு, கொலாட்ரல், ஓப்பன், அப்புறம் எண்டார்ச். ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து ஃப்ளோயம் பற்றி பார்க்க போகிறோம். கேம்பியம் அவ்வளோதான். சைலம் அப்புறம் வித்து. ஓகேவா? ஒன்றொன்றையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ளோயம் அப்படின்னா அந்த ஃப்ளோயமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோயம் இதில் எங்கே இருக்குது? வாஸ்குலர் பண்டில் எங்கே இருக்குது அப்படின்னா பெரிஃபெரி சைடில். ஓகேவா? அவுட்டர் சைடில், அதாவது பெரிஃபெரி சைடுனா வெளிப்புறத்தை நோக்கி இருக்குது. ஓகேவா? ஸோ சைலம் பார்த்திங்கன்னா உட்புறத்தை நோக்கி இருக்குது சைலம், அதுக்கப்புறம் கேம்பியம், அப்புறமேட்டு தான் ஃப்ளோயம். அப்போ ஃப்ளோயம் சைடு எங்கே அப்படின்னா டுவர்ட்ஸ் பெரிஃபெரி சைடை நோக்கி இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், புரோட்டோஃப்ளோயம் அண்ட் மெட்டாஃப்ளோயம் ரெண்டுமே இருக்குது. புரோட்டோஃப்ளோயமும் இருக்குது. புரோட்டோஃப்ளோயம் ஃபார்ம்டு ஃப்ரம் ஃபார்ம்டு ஃப்ரம் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? புரோட்டோஃப்ளோயம் வாஸ்குலர் ஃப்ளோயம். ஆமாம், புரோட்டோஃப்ளோயம் ஃபார்ம்டு ஃப்ரம் வாஸ்குலர் கேம்பியம். ஓகேவா? அதே மாதிரி மெட்டாஃப்ளோயம் ஃபார்ம்டு ஃப்ரம் ஸோ புரோட்டோஃப்ளோயம் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம், அப்புறம் வாஸ்குலார் ஃப்ளோயம் ஃபார்ம்டு ஃப்ரம் நம்ம வாஸ்குலார் கேம்பியம். ஓகேவா? ஸோ புரோட்டோஃப்ளோயம் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம். வாஸ்குலார் செகண்டரி ஃப்ளோயம்ஸ் அதாவது மெட்டாஃப்ளோயம் ஃபார்ம்டு ஃப்ரம் வாஸ்குலார் கேம்பியம். ஓகேவா? உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்த ஃப்ளோயம் வீடியோஸில் பாருங்கள் கண்ணு, தெரியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோயம் கன்சிஸ்ட் ஆஃப் சீவ் டியூப்ஸ் இருக்குது. சீவ் டியூப்ஸ் பாருங்கள், சீவ் டியூப்ஸ் இருக்குது, கம்பேனியன் செல்ஸ் இருக்குது, அண்ட் ஃப்ளோயம் பேன்கைமா இருக்குது. ஃப்ளோயம் ஃபைபர் ஒன்லி ஆப்சண்ட்டாம்ப்பா இன் ஆல் ப்ரைமரி ஃப்ளோயம். ஓகேவா? ப்ரைமரி ஃப்ளோயத்தில் கவனிக்கணும் இது நல்லா. ப்ரைமரி ஃப்ளோயத்தில் ஃப்ளோயம் ஃபைபர் ஆப்சண்ட், பட் ஃப்யூச்சரில் அதுவும் ப்ரெசென்ட் ஆகிடும். மெட்டாஃப்ளோயத்தில் அது ப்ரெசென்ட்டு. அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோயம் எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் இன் த மெட்டாஃப்ளோயம் ஆஃப் டைகாட் ஸ்டெம். சரியா? ஓகே.
ஃப்ளோயம் என்ன செய்யும், ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும், ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியலை கண்டக்ட் பண்ணும். அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னா க்ரீன் கலர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் இந்த ஃபுட் அனுப்புறது நம்ம ஃப்ளோயத்தோட வேலை. ஓகேவா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃப்ளோயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாஃப்ளோயம், அதாவது ஃப்ளோயம் ஃபைபர். ஓகேவா? ஃப்ளோயம் ஃபைபர் வந்து ஆப்சண்ட் இன் புரோட்டோஃப்ளோயம். அப்புறம் அதை கொடுக்காத ஆன்சர் மாதிரி அப்போ மெட்டாஃப்ளோயத்தில் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? 4 எலிமெண்ட் ஆஃப் ஃப்ளோயமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து கேம்பியம் பார்க்க போகிறோம். ஸோ கேம்பியம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நியூ கேம்பியம் என்ன அப்படின்னு பாருங்கள் கண்ணு. ஸோ கேம்பியம் அப்படின்றது பிரீக் ஷேப்டு செல்ஸால் ஆகிருக்கும். ஓகேவா? தின் வால்டாக இருக்கும். ஓகேவா? 4 லேயர்ஸ் ஆஃப் திக்கனிங்ஸ். ஓகேவா மிஸ்? இதையும் கொஞ்சம் அப்படியே ஷோ பண்ணுறேன், ரெண்டுத்தையும் பாருங்கள் சேம் மாதிரி. இது வந்து இது கேம்பியம். ஓகேவா? 4 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸால் ஆகிருக்குமாம்மா. ஓகேவா? These cells are capable of forming new cells during secondary growth. இந்த 4 செல்ஸ் வந்து கேன் ப்ரொடியூஸ் நிறைய செல்ஸை வெளியில் வந்து ஃப்ளோயத்தையும் உள்ள சைலத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும் டியூரிங் செகண்டரி க்ரோத். ஓகேவா? ஸோ அதுதான் கேம்பியம். கேம்பியம் ரொம்ப பவர்ஃபுல். அடுத்தது நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்கள் கண்ணு, சைலம். ஸோ சைலம் அப்படின்றது சைலம் ஃபைபர், சைலம் பேன்கைமா, சைலம் வெசல்ஸ் அண்ட் சைலம் ட்ரக்கீட்ஸ். பாருங்கள், சைலமோட எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெசல்ஸ் ஆர் திக் வால்ட் அண்ட் அரேஞ்ச்ட் இன் ஃபியூ ரோஸ். வெசல்ஸ் வந்து ரொம்ப திக் வால்டாக இருக்கும், ஃபியூ ரோஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். சைலம் கண்டக்ட்ஸ் சைலமோட வேலை என்ன, வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ சைலமோட 4 எலமெண்ட்டும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ளோயத்தோட 3 எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் புரோட்டோஃப்ளோயம். மெட்டாஃப்ளோயத்தில் 4 எலமெண்ட்டும் ப்ரெசென்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பித்தை பார்க்க போகிறோம். பித் இஸ் அதர்வைஸ் கால்டு மெடுல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பித்தை வந்து பித் அப்படின்றதோட இன்னொரு அதர்வைஸ் வந்து நம்ம மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோங்கன்னு. பித் அப்படின்றது என்ன அப்படின்னா சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் போர்ஷனை தான் நம்ம பித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து பேரன்கைமா செல்ஸால் ஆகிருக்கும். இது ஏதாவது ஒரு சாப்பாடு பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இதோட வேலை. ஓகேவா? இந்த பித்தானது கவனிங்க. ஸோ இந்த பித்தானது வாஸ்குலார் பண்டில்ஸுக்கு அப்படியே இங்கே பாருங்கள் கண்ணு, இங்கே இருக்கிறது பித்துன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பித்து கண்ணு. ஸோ இந்த பித்து வந்து இதெல்லாம் வாஸ்குலார் பண்டில்ஸ். இந்த வாஸ்குலார் பண்டில்ஸில் அப்படியே சூரியன் மாதிரி கதிர் மாதிரி உள்ளே போகுது. ஓகேவா? ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைமரி பித்து ரே அல்லது மெடுலரி ரே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ப்ரைமரி பித் ரே, அதாவது 2 வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி போயிட்டு பித்தானது போகுது. சும்மா நடுவில் மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது பித்து. இவ்வளோ தூரம் வந்து இருக்குது பித்து. ஸோ அதை 2 வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைமரி பித்து லேயர், பித்து ரே ஆர் ப்ரைமரி மெடுலரி ரே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? ஸோ இதோட நமக்கு வந்து இதோட நமக்கு டைகாட் ஸ்டெம் ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ டைகாட் ஸ்டெம்ன்றது ரொம்ப சிம்பிள். பாருங்கள் நல்லா, அவுட்டரில் வந்து எபிடர்மிஸ் இருக்கும் கண்ணு. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ் வந்து 3 லேயரால் ஆகிருக்கும். இந்த எபிடர்மிஸில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாயிண்ட் கியூட்டிக்கல். ஓகேவா? இது வந்து ரூட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலார் ஹேர்ஸ் இருக்கும். மல்டி செல்லுலார் எபிடர்மல் ஹேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து கார்டெக்ஸ் 3 ஜோன்ஸு, ஹைப்போடர்மிஸ், அதுக்கப்புறம் ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கோலன்கைமா அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா குளோரன்கைமா. இது வந்து ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பேரன்கைமா, அதாவது லூஸ்லி பேக்கடால் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடியது பேரன்கைமா செல்ஸால் இருக்கும். சரியா? இது 3 ஜோன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும். நடுவில் பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் இல்லை, அங்கே எங்கேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ரெசின் டச் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது லாஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸை வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம எண்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பொறுத்த வரைக்கும் எண்டோடர்மிஸ் அப்படின்றது அப்படியே பேட்ச் அரேஞ்ச் ஆகிருக்கும் கண்ணு. ஓகேவா? இல்லைப்பா, இதுதான் எண்டோடர்மிஸ். ஓகே. இந்த எண்டோடர்மிஸில் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டார்ச்சு
ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு பெரிசைக்கிள். ஸோ பெரிசைக்கிள் மட்டும்தான் பேட்ச் அரேஞ்ச் ஆகிருக்கும், ஸ்க்லீரன் கைமா செல்ஸால் ஆகிருக்கும். இது நம்ம பண்டில் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர் ஹார்ட் பேஸ்ட் அப்படின்னு ஹார்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களாமா, ஹார்ட் பேஸ்ட் அப்படின்னும் அதர்வைஸ் சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா வாஸ்குலர் பண்டில் வந்து அதோட கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கன்ஜாயிண்ட் கண்ணு, கொலாட்ரல் கண்ணு, அப்புறம் இது என்னது கேம்பியம் இருக்கனால அது ஓப்பன், அடுத்த ப்ரோட்டோசைலம் வச்சு எண்டார்ச்சுன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் சைலம் பற்றி, ஃப்ளோயம் பற்றி, கேம்பியம் பற்றி உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு டைகாட் ஸ்டெம் சன்ஃப்ளவரோட இதில் கொடுத்துருக்காங்க. டைகாட் ஸ்டெம் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோனோகாட் ஸ்டெம். ஸோ அதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி கொஞ்சம் சண்டே கொஞ்சம் உங்களுக்கு ஆஃப் டே பக்கம் ஒரு ஃப்ரீ இருக்க மாதிரி தோணுது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருங்க கண்ணு, படிங்க. ஓகேவா? இதோட டயக்ராமை பாருங்கள். மோனோகாட் ஸ்டெம்மோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா ஒரு வியூ பார்த்திங்கன்னா எபிடர்மிஸ் இருக்குது. ஓகேவா? கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஹைப்போடர்மிஸ் இருக்குது. ஓகேவா? ஹைப்போடர்மிஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாஸ்குலர் கார்டெக்ஸ் இருக்குது கண்ணு. அதில் வாஸ்குலர் பண்டில்ஸ் அங்கங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், கொஞ்சோண்டு மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இதையும் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. சரியா? ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? சரி. எபிடர்மிஸ் பாருங்கள் கண்ணு. எபிடர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயரு, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸை பாதுகாக்கும். பேரன்கைமா செல்ஸால் ஆகிருக்கும். இன்டர்செல்லார் ஸ்பேஸே கிடையாது. இது வந்து ஸ்டெம்ன்றனால இதில் வேக்ஸ் கோட்டிங் இருக்கும். தட் இஸ் கியூட்டிக்கல் இருக்கும். ஓகேவா? சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எபிடர்மிஸ் அங்கங்கே ரப்ச்சர் ஆகிருக்கும். அங்கங்கே நாட் கண்டினியூஸ்லியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா அங்கங்கே நமக்கு வந்து ஸ்டோமேட்டாஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தது எபிடர்மிஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹைப்போடர்மிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்லீரன் கைமா. ஓகேவா? ஸோ பாருங்கள் கண்ணு, வயலட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹியர் ஹைப்போடர்மிஸ். இதுதான் ஹைப்போடர்மிஸ். ஓகேவா? ஸோ ஹைப்போடர்மிஸ்லேயுமே அங்கங்கே நமக்கு குளோரின் கைமா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த பேட்சாக. ஓகேவா? இது ஓகே. இந்த ஹைப்போடர்மிஸில் பாருங்கள் கண்ணு, ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்லீரன் கைமா செல்ஸால் ஆகிருக்கும், ஃபியூ லேயர்ஸால் ஆகிருக்கும். எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கும். இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது இதோட வேலை. சரியா? ஓகே. இது ஹைப்போடர்மிஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹைப்போடர்மிஸ் பார்த்துட்டோமா? ஓகே. ஸோ அடுத்ததில் என்ன அப்படின்னா இந்த ஹைப்போடர்மிஸ்லேயே அங்கங்கே பேட்சாக நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா கோலன் கைமா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? கோலன் கைமா வந்து ப்ரெசென்ட் குளோரன் கைமா, நாட் கோலன் கைமா, குளோரன் கைமா. க்ரீன் கலர் பிக்மெண்ட் ஹேவிங் பேரன் கைமா செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது என்ன வேலை பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போடர்மிஸ்க்கு கீழே பார்க்குறது வந்து நமக்கு தெரிஞ்சு ஹைப்போடர்மிஸ்க்கு கீழே வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு பார்ப்போங்கன்னு. பட் இங்கே வந்து டைகாட்டில் வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இதை கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்ற அந்த நேமில் வந்துடும் நமக்கு. ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து என்ன கிடையாது, நம்ம வாஸ்குலர் பண்டில் மாதிரி நடுவில் தான் வாஸ்குலர் பண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. வாஸ்குலர் பண்டில்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த ஹைப்போடர்மிஸ்க்கு கீழேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? பிலோ த ஹைப்போடர்மிஸ்லேருந்து அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஹைப்போடர்மிஸ்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து ஹைப்போடர்மிஸு, கார்டெக்ஸு, அப்புறம் வாஸ்குலர் பண்டில்ஸு அப்படின்னு நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கிரவுண்ட் டிஷ்யூவில் வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படியே ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கும். சரி, ஓகேவா? அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி ஆகிருக்கும். ஓகேவா? சரி, பார்க்கலாம் வாங்க. கிரவுண்ட் டிஷ்யூ there is no distinction. ஓகேவா? there is no distinction, difference. ஓகேவா? so there is no distinction into cortex, epidermis, பாருங்கள் எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித்து. இந்த மாதிரி பெரிய இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பெரிசைக்கிள், பித்து, கார்டெக்ஸு, அந்த மாதிரி எந்த ஒரு கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித்து அப்படின்ற எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுமே இங்கே கிடையாது. பொதுவாக நமக்கு வெறும் பேரன்கைமா செல்ஸால் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே நம்ம கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்ற ஒரு நேம்லேயே இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
செல் வால் பார்த்தீங்க அப்படின்னு த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். த செல் கண்டெயின் ரிசர்வ் இந்த கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய இந்த டிஷ்யூஸ். ஓகேவாப்பா, இந்த டிஷ்யூஸ் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களே இந்த டிஷ்யூ, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து பேரன்கைமா செல்ஸாலாம் இருக்கும். செல் வால் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸாலாம் இருக்கும். இது வந்து ஏதாவது ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா. இது வந்து பாலிகோனலாக இருக்கலாம், இது காம்பேக்டில் அரேஞ்ச்டாக ஆகிருக்கலாம். நல்லா அழகாக இப்போ நெருக்கமாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா. டுவர்ட்ஸ் அ சென்டர். ஓகேவா. டுவர்ட்ஸ் அ சென்டரை நோக்கி இந்த கிரவுண்ட் டிஷ்யூ போகும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து சின்னதாக இருக்கும் கண்ணு, சென்டரை நோக்கி போகும்போது. ஓகேவா. இப்போ பார்த்தா தெரியும் பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா சின்ன செல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்படியே சென்டரை நோக்கி போகும்போது அந்த செல்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா. டுவர்ட்ஸ் த சென்டர் அதோட சைஸ் கொஞ்சம் நமக்கு வேரி ஆகுது. ஓகேவா. பிக்கராக ஆகுது. ஓகேவா. அண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே இதில் எம்பைட் ஆகிருக்கு. அங்கங்கே புதஞ்சு வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியாப்பா. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கிரவுண்ட் டிஷ்யூவோட முக்கியமான வேலை நமக்கு எப்பயும் போல் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது அண்ட் பர்ஃபார்ம்ஸ் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா. ஸோ கேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுனா என்ன கண்ணு, அதாவது இப்போ டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே போகிறதும் உள்ளே ப்ரொடியூஸ் ஆன ஆக்சிஜன் வெளியே வர்றதும் தான் நமக்கு கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். அந்த மாதிரி இதே ரெஸ்பிரேஷனில் அப்படியே தலைகீழாக நடக்கும். நம்மள மாதிரி ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளும். ஓகேவா. ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வாஸ்குலர் பண்டிலை பற்றி பார்க்குறோம். ஸோ வாஸ்குலர் பண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஓகேவா. அப்படியே அங்கங்கே தெளித்து விட்ட மாதிரி கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஓகே. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்கேட்டர்டு அப்படின்னா அட்டாக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆக்சுவலாக அட்டாக்டோ ஸ்டீல் அப்படின்னா நம்ம ஸ்டீல்ஸோட டைப்ஸ் நீங்கள் படிப்பீங்க, அதில் சொல்லுவாங்க அட்டாக்டோ ஸ்டீல் அப்படின்னா என்னென்னு. ஓகேவா. ஸோ அட்டாக்டோ ஸ்டீல் அப்படின்றது ஸ்கேட்டர்ட் ஆகிறது, அட்டாக்டோ ஸ்டீல். சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் சரவுண்டட் பை எ ஷீட் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் ஷீட்டு, அதாவது பண்டில் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டிலும் என்ன கண்ணு, சைலம். ஓகேவா. இங்கே இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பென் வச்சு இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே சைலம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது ஃப்ளோயம். ஓகேவா. அப்போ சைலமும் ஃப்ளோயமும் இருக்கிறது தானே நமக்கு வாஸ்குலர் பண்டில். ஓகேவா. ஆனால் அது இல்லாமல் நமக்கு ஸ்க்ளீரன்கைமா அப்படின்ற அந்த டிஷ்யூவால் ஒரு கவரிங் இருக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பண்டில் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. பாருங்கள், ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் பண்டில் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான் அது. சரியா. ஸோ பண்டில் ஷீட் இருக்கும். இந்த ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் பண்டில் ஷீட் இது ஒரு முக்கியமான 2 மார்க்கு ஆர் 3 மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாஸ்குலர் பண்டிலோட கண்டிஷன் பாருங்கள் கண்ணு. இந்த வாஸ்குலர் பண்டிலோட கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா என்னது, சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆக்சஸில் இருக்குது. சைலம் இங்கே ஃப்ளோயம், இது சைலம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரே ஆக்சஸில் தான் இருக்குது. ஓகேவா. அதனால் என்னென்னு சொல்கிறோம், நம்ம கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சைலம் உள்ளே இருக்குது, ஃப்ளோயம் வெளியே இருக்குது. ஓகேவா. சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றுற மாதிரி சைலம் உள்ளே இருக்குது. அப்போ டுவோர்ட்ஸ் த சைலம் வந்து இன்சைடில் இருக்கிறனால வந்து கொலாட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது இது வந்து புரோட்டோசைலம் அப்படின்றது டுவோர்ட்ஸ் இன்சைடு. ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்படி ரவுண்டாக இருக்குல்ல கண்ணு, அப்போ இப்படி ரவுண்டாக தான் இருக்கும். சைலமில் புரோட்டோசைலம் பார்த்திங்கன்னா இன்சைடை நோக்கி இருக்கிறதுனால இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா என்டார்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது க்ளோஸ்டு. ஏமா இதில் வந்து கேம்பியம் இல்லை. ஓகேவா. நம்ம அதில் பார்த்தோம் கேம்பியம் இருந்துச்சு, அதனால் ஓப்பன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து கேம்பியம் இல்லை, தட்ஸ் வை இட் இஸ் க்ளோஸ்ட். ஓகேவா. சரி, அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதாவது சைலம், அதாவது வாஸ்குலர் பண்டில்ஸே நமக்கு எப்படி செல்ஸ் இங்கே கிரவுண்ட் டிஷ்யூவோட செல்ஸ் மேலே வெளி சைட்லேருந்து உள்ளே வர சைஸ் வேரி ஆகுதோ, அது மாதிரி பண்டில் ஷீட்டோட அந்த ஸ்ட்ரக்சரும் மேலே பெரிஃபரல் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். உள்ளே போக பண்டில் ஷீட்டோட ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் சைஸும் பெருசாகிட்டே போகுது. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா வாஸ்குலர் பண்டில் வந்து என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா. ஸ்கல் அப்படின்னா நம்ம என்ன மண்டை ஓடு அப்படின்னு சொல்லணும்ல, அந்த மண்டை ஓடு ஷேப்பில் இருக்குது. பார்த்தா அப்படி தானே தெரியுது, ஸ்கல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியும், ஸ்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா.
சரி, இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வாஸ்குலர் பண்டில் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ஃப்ளோயம் பற்றி, சைலம் பற்றி பார்க்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஃப்ளோயம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஃப்ளோயம் இந்த மோனோகாட் ஸ்டெம் கன்சிஸ்ட் ஆஃப் சீவ் டியூப்ஸு, கம்பேனியன்ஸ். இந்த ஃப்ளோயத்தை பற்றி சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துருங்க. இந்த ஃப்ளோயம் இந்த மோனோகாட் ஸ்டெம், அதாவது ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா சீவ் டியூப்ஸ் இருக்காமா, கம்பேனியன் செல்ஸ் இருக்காமா. கவனிக்கணும், சீவ் டியூப்ஸ், கம்பேனியன் செல்ஸ் இருக்குது. ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர் ஆப்சென்ட். கவனமாக இருக்கணும். ஸோ ஃப்ளோயமில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? சீவ் டியூப்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி சீவ் டியூப்ஸ் இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை. கம்பேனியன் செல்ஸ் இருக்குது. ஓகேவா? சீவ் டியூப்ஸ் அண்ட் கம்பேனியன் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் என்ன இல்லை? ஃப்ளோயம் பேரன்கைமாவும் ஃப்ளோயம் ஃபைபரும் ஆப்சென்ட். ஃப்ளோயம் பேரன்கைமாவும் ஃப்ளோயம் ஃபைபரும் ஆப்சென்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் கண்ணு. It can be distinguished in outer crushed protoploium and inner metaploium. ஸோ கவனிக்கணும், அவுட்டரில் க்ரஷ் பண்ணின ப்ரோட்டோப்ளோயமும். ஓகேவா? இந்த அவுட்டர் சைடில் பார்த்திங்கன்னா க்ரஷ் பண்ணினது அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு உருவான இந்த ப்ரோட்டோஃப்ளோயம் வந்து இங்கே ஃபர்தராக உருவான இந்த மெட்டாஃப்ளோயம் இருக்குல்ல, அந்த மெட்டாஃப்ளோயம் வந்து ப்ரோட்டோஃப்ளோயத்தை அப்படியே க்ரஷ் பண்ணும், அப்படியே புஷ் பண்ணும். ஓகேவா? அப்படியே அது நல்லா உட்காந்துட்டு மற்றவங்களை வந்து என்ன பண்ணும், மற்ற ப்ரோட்டோஃப்ளோயத்தை அப்படியே நசுக்கிடும். சரியா? அது நல்லா ப்ளேஸ் ஆகிட்டு. ஓகேவா? அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா, அவுட்டர் க்ரஷ்டு ப்ரோட்டோப்ளோயம் இருக்குது, உள்ளே வந்து மெட்டாஃப்ளோயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இங்கே என்ன இல்லை? இது ஃப்ளோயமில் என்ன இல்லை? பேரன்கைமாவோட ஃப்ளோயம் பேரன்கைமா அண்டு ஃப்ளோயம் ஃபைபர் இங்கே இல்லை. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம் கண்ணு, சைலம் பார்க்கலாம். ஸோ சைலம் பார்த்தீங்க அப்படின்னா, சைலம் வெசல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ஒய் ஷேப்பு. ஓகேவா? இதில் எப்படி பாருங்கள், இங்கிலீஷ் லெட்டர் ஒய் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கா. ஓகேவா? ஒரு ஒய் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்குல்ல, ஒய் மாதிரி. ஓகே. ஸோ ஒய் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஒய்யோட அந்த 2 ஆர்மில் வந்து நமக்கு மெட்டாஃப்ளோயமும், பாருங்கள் ஒய்யோட 2 பெரிய இந்த ஆர்மில் வந்து நமக்கு மெட்டாசைலமும், இதோட சின்ன ஒரு ஆர்ம் பிலோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மில் நமக்கு ப்ரோட்டோசைலமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் கண்ணு, 1 or 2 ப்ரோட்டோஃப்ளோயம் வெசல்ஸ் அட் த பேஸ். 1 or 2 ப்ரோட்டோஃப்ளோயம் வெசல் அட் த பேஸ். ஆமாம். In mature bundle the lowest protoploium வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிடும் அண்ட் ஃபார்ம் அ கேவிட்டி. அதுக்கு தான் ப்ரோட்டோசைல லாங்குனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? மெச்சூர் இதில் வந்து ப்ரோட்டோசைலம் வந்து க்ரஷ் ஆகி ஆர் ப்ரோட்டோசைலம் வந்து அழிஞ்சே போயிடும். ஓகேவா? ஸோ ஆனால் அந்த கேவிட்டி மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் அது என்னென்னு சொல்கிறோம்? ப்ரோட்டோசைல லாங்குனா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ப்ரோட்டோசைல இங்கே லாங்குனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகேம்மா. ஸோ அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ டைகாட்டோட ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா ஹைப்போடர்மிஸ் அப்படின்றது வந்து இதில் வந்து கோலன் கைமாவெல்லாம் இருக்கும். இங்கே மோனோகாட்டில் வந்து ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா. அதே மாதிரி கிரவுண்ட் டிஷ்யூ வந்து டைகாட் ஸ்டெம்மில் 3 டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். சரியா? கிரவுண்ட் டிஷ்யூ வந்து நமக்கு கார்டெக்ஸ் ஒன்றும், எண்டோடர்மிஸ் அப்படின்னும், பெரிசைக்கிள் அப்படின்னும், பித் அப்படின்னும் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. there is no differentiation of these cells. ஏன்னா கண்டினியூஸ் மாஸ் ஆஃப் பேரன்கைமா செல்ஸால் மட்டும் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்ற ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம். அடுத்தது ஸ்டார்ச் ஷீட் அப்படின்றது வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த எண்டோடர்மிஸை வந்து நம்ம ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஸ்டார்ச் ஷீட் அப்படின்றது என்ன? எண்டோடர்மிஸோட அவுட்டர் லேயரை வந்து எண்டோடர்மிஸை வந்து